சேனல் 5 நெஞ்சங்களுக்கு வணக்கம். அதாவது ட்ரம்ப்னுடைய வரி விதிப்பு எல்லாருமே பார்த்துக்கிட்டே இருக்கோம். இங்கே ஒரு பக்கம் வரி விதிச்சிட்டு இருக்க அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ரஷ்யாவை நோக்கி ரஷ்யாவை நோக்கி 2 அணு ஆயுதங்கள் ஏந்திய நீர்மூழ்கி கப்பல்களை கொண்டு போய் நிறுத்த உத்தரவிட்டிருக்கிறாரு டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள். நம்மக்கிட்ட வரி மூலமாக சண்டை, அந்த பக்கம் வந்து நேர ஆயுதங்களை தூக்கிட்டு போயாச்சு. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா நம்மையும் அதாவது இந்தியாவையும் ரஷ்யாவையும் இது ஒரு வீணாய் போன ஒரு பொருளாதாரம், இறந்து போன ஒரு பொருளாதாரத்தை வச்சுட்டு ஒரு ஆபத்தான ஒரு டெரிட்டரிக்குள்ள ஒரு ஆபத்தான பிரதேசத்துக்கு நுழைஞ்சுக்கிட்டு இருக்காங்க. யாரும் அங்கே போயிடாதீங்க, இது ஒரு அழிந்து போகக்கூடிய ஒரு பொருளாதாரம் 2 நாடுகளும் சேர்ந்து அப்படின்னு சொல்லி நம்மளையும் ரஷ்யாவையும் மிக கடுமையாக கொச்சையாக பேசினார் ட்ரம்ப் அவர்கள். நீ பேசிட்ட, நம்மாலும் மோடி கொஞ்சம் வார்த்தைகளை பேச மாட்டார், விளையாடி காமிச்சிருவார். ஆனால் அங்கே உடனே ரீகவுண்ட் வந்துருச்சு. அதாவது முன்னாள் அதிபரும் இன்றைய ரஷ்யாவின் பாதுகாப்பு குழுவின் அந்த கவுன்சிலுடைய துணைத் தலைவருமான டிமிட்ரி மெட்வதேவ் அவர் ரீகவுண்ட் ஒன்று கொடுத்துட்டார் ட்ரம்ப்புக்கு. என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீங்கள் வந்து இந்தியாவும் ரஷ்யாவும் சேர்ந்திருக்கக்கூடிய அந்த பொருளாதார வர்த்தகம் இதெல்லாம் வந்து வீழ்ச்சி அடைந்த ஒரு பொருளாதாரம் வர்த்தகம், இது வந்து ஒரு இறந்து போனது அப்படிலாம் நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க. சரி ரைட்டு, பேசிட்டு போங்க. அதாவது ஆபத்தான அதாவது டேஞ்சரஸ் டெரிட்டரியா, ஆபத்தான ஒரு பிரதேசத்துக்குள்ள இது பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருக்காரு ட்ரம்ப்பு. அதாவது ட்ரம்ப் அவர்களுக்கு பிடிச்ச மாதிரியான படங்களை யோசித்து கொண்டு இந்த மாதிரி வார்த்தைகளை பேசுகிறாரு. இந்த வாக்கிங் டெட் அப்படின்னு படம் இருக்குது போல், அந்த படம் ஆக்சுவலாக ஜாம்பிஸ் இருக்குல்ல, அந்த மாதிரியான ஒரு படம். அந்த படங்களை நினைவில் கொண்டுக்கிட்டு அவர் பேசுகிறாரு. அதாவது ஜாம்பிஸ்னாலே ஒன்று நிஜத்தில் கிடையாது, நிஜத்தில் இல்லாத ஒன்றை பேசுவது போல் அவர் வந்து பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இன்னொன்று சொல்கிறாரு, டெட் ஹேண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி ஒரு படம் இருக்குது. அது என்ன படம் அப்படின்னா ஒரே அடிதடி அடிச்சு நொறுக்கிறதா அந்த படத்தினுடைய கான்செப்ட், அதனுடைய முடிவு எல்லாமே. இதெல்லாம் வந்து அமெரிக்கன் மூவிஸ். இதை அந்த டிமிட்ரி மெட்வதேவ் எடுத்துக்காட்டாக சொல்கிறாரு. சொல்லிட்டு அந்த டெட் ஹேண்ட் அப்படின்றத சொல்லிட்டு இதை விட இது ரொம்ப பயங்கரமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அதில் என்ன அர்த்தம் சொல்கிறாருன்னா, அவங்களுடைய அந்த நியூக்ளியர் வெப்பன், அணு ஆயுதம், ஆட்டோமேட்டிக் அண்ட் செமி ஆட்டோமேட்டிக், அந்த மாதிரியான ஆயுதம் என்ன பண்ணுன்னா கடைசி வரைக்கும் அடிச்சுட்டே இருக்குமா வச்சு, அந்த ஒரு நாட்டினுடைய தலைமைக்கு அடித்து காலி பண்ணுற வரைக்கும் தாக்குதல் நடக்கும் அப்படின்ற மாதிரி அந்த மென்ஷன் பண்ணி அந்த படத்தினுடைய அந்த எடுத்துக்காட்டுகளை கூறி டெட் ஹேண்ட் அப்படின்னு வார்த்தையை பயன்படுத்திட்டார். இந்த வாக்கிங் டெட் அப்படின்னு ட்ரம்ப் வந்து அவருக்கு பிடித்த படங்களை வைத்து பேசுவதாகவும், அதற்கு இவர் நமக்கு பிடிச்ச படம்ன்ற மாதிரி இந்த டெட் ஹேண்ட் அப்படின்றத சொன்ன உடனே ட்ரம்புக்கு கோபம் பலியாக வந்துருச்சு. வந்த உடனே தான் அவர் உடனே 2 அணு ஆயுதங்களை ஏந்திய நீர்மூழ்கி கப்பல்களை ரஷ்யாவை நோக்கி திருப்பி அங்கே கொண்டு அருகாமையில் நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்கிறாரு. குறிப்பாக அந்த மெட்வதேவ் சொன்னதில், மெட்வதேவ் நம்ம ரஷ்யாவுடைய பாதுகாப்பு கவுன்சிலுடைய துணைத் தலைவர், அருமையான பதில் ட்ரம்ப்புக்கு நேத்தியே அடிச்சிருக்காரு. சொல்லும்போது இன்னொரு வார்த்தையும் சொல்கிறாரு, இந்தியாவும் நாங்களும் எங்களுடைய பொருளாதாரம் இல்லை சாகுது இல்லை வளருது, அது எங்களோட பிரச்சனை, உனக்கு ஓ வேலையை மட்டும் பாரு, நீ இதை தலையிட வேண்டிய அவசியம் கிடையாது, நீ உங்கள் வேலையை மட்டும் பாருங்க மிஸ்டர் ட்ரம்ப், எங்கள் வேலையை எங்களுக்கு பார்த்துக்க தெரியும் அப்படின்னு ஒரு அடி அடிச்சுட்டு டக்குன்னு ட்ரம்ப் சொல்கிறாரு, நாங்கள் ரஷ்யாவுடைய எந்த ஒரு வர்த்தகம் வச்சுக்க போகிறது கிடையாது, நீனும் இந்தியாவும் எக்கடை கெட்டு போங்க, ஆனால் மிகப்பெரிய ஒரு விளைவை சந்திக்க நேரிடும், வார்த்தைகளை பார்த்து விடுங்க பேசுகிறத, நீங்களே ஒரு தோல்வி அடைந்த ஒரு அதிபர், ரஷ்யாவின் அதிபர், நீங்கள் வார்த்தைகளை பார்த்து விடணும், இது உங்களை ஆபத்தான இடத்துக்கு கொண்டு போய் நிப்பாட்டும் அப்படின்னு ட்ரம்ப் அவரை பார்த்து எச்சரிக்கிறாரு. யாரு? இப்போதைய ரஷ்யாவின் பாதுகாப்பு அந்த கவுன்சிலுடைய துணைத் தலைவர் டிமிட்ரி மெட்வதேவை பார்த்து இவர் சொல்கிறாரு. ட்ரம்ப் பேச பேச அங்கேருந்து ஆப்போனன்ட்லேருந்து அடிச்சுக்கிட்டே இருக்கார், அந்த ஆள் விடாமல், நீ என்ன பெரிய ஆளாடா அப்படின்ற மாதிரி, எங்கால் புட்டின் பேச மாட்டார், நான் பேசுவேன்டா அப்படின்ற மாதிரி அவர் பேசுகிறாரு. அந்த வகையில் தான் ட்ரம்ப்புக்கு வெறி தாங்க முடியாமல் உடனே வந்து நான் 2 அணு ஆயுதங்கள் நிரம்பிய 2 நீர்மூழ்கி கப்பல்களை நிப்பாட்டுறேன் அப்படின்னு சொல்லி வந்து கொண்டாந்து நிப்பாட்டியிருக்காரு. இப்போ மெட்வதேவ் என்ன சொல்லிட்டாரு, நீ இப்படி பேசிகிட்டு இருக்கப்பா, கனவு உலகத்தில் நீ வாழ்ந்துக்கிட்டு இருக்க சாமி, நாங்களும் அதே மாதிரி ஒரு எங்களுக்கும் பேச தெரியும், பேசல எங்களுக்கு செய்ய தெரியும் அப்படின்னு சொல்லாமல் சொல்லியிருக்காரு மெட்வதேவ். கண்டிப்பாக ரஷ்யாவின் இந்த அணுகுமுறை, இந்த பேச்சுன்றது பேச்சோட மட்டும் நிற்க போகிறது கிடையாது, செயல்லையும் இருக்கும். ஏன்னா இந்தியாவை வரி மூலம் அது இதுன்னு போட்டு அடித்து இப்போ கடைசியாக ஒரு ட்ரம்ப்பே ஒரு இது சொல்கிறாரு, இனிமேல் இந்தியா வந்து ரஷ்யா கிட்ட இந்த ஒரு ஆயில் இதெல்லாம் வாங்க மாட்டாங்க நினைக்கிறேன், நடக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இவர் வரி விதைச்சிட்டாலும் நம்ம பயந்துட்டோமா, இல்லை இந்தியா ஆஃபீஸியலாக சொன்னிச்சாடா எங்கேயாச்சும், இதே மாதிரி தான் இந்தியா பாகிஸ்தான் போர் நடந்துச்சு, நான் தான் நிப்பாட்டினேன் தின்ன இப்போ எந்த ஊர் எந்த நாடு போனாலும் சரி போகிற இடம்ல நான் தான் நிப்பாட்டினேன் எனக்கு நோபல் பரிசு கொடுங்க அப்படின்னு அந்த ஆளே சொல்லிக்கிறது. இல்லாட்டி பாகிஸ்தானில் ஒரு வீணா போனவன் இருக்கான், ஒரு இராணுவ அதிகாரி, அவனை வச்சு சொல்கிறது, இப்படி தான் இந்த ஆளுக்கு வேலை. ஆனால் ரஷ்யா இந்தியாவின் இந்த உறவுன்றது இந்த ஆள் அசைச்சு பார்த்துடலாம், 2ஐயும் பிரித்து விட்டுலான்னு நினைக்கிறாரு. ஏன்னா நீ இவ்வளோ யோசிக்கும் போது இந்த 2 நாட்டுக்காரன் ஒன்றா சேர்ந்து யோசிக்க மாட்டானா, மச்சான் நீ அமுங்கிற மாதிரி அமுங்கு, நான் அடிக்கிற மாதிரி அடிக்கிறேன், அடுத்து நான் அமுங்கிற மாதிரி அமுங்குறேன், நீ அடிக்கிற மாதிரி அடின்னு ஏன் இவங்க எடுத்து பேசிக்க தெரியாதா?
நான் கூட அமெரிக்காக்காரர் ரொம்ப அறிவாளின்னு நினச்சேன். இருக்கிறதுலே அறுத பழசு முட்டாள் பயலாக இருப்பான் போல. 2 நாடுகளை நம்ம போய் ஒரே நேரத்தில் எதுக்குறோமே. ஏற்கனவே இங்கே வந்து வர்த்தகம் ரொம்ப கிளுகிளுன்னு இருக்கு. ஒட்டுமொத்த நாடுகளும் உற்று நோக்கிக்கிட்டு இருக்கு. அமெரிக்கா பண்ணுறது பித்தலாட்டம்ல இவ்வளோ நாள் நம்மளும் பார்த்துக்கிட்டே இருக்க. இவன் ஒரே தான் ஆட்டம் போட்டே இருக்கானே, எல்லாமே டாலர்லேயே தான் பண்ணணுமா வர்த்தகம்லாம், இவன் மட்டும் வாழ நம்ம மட்டும் ஜாகணுமான்னு பல நாடுகள் வெளிப்படையாக இல்லை மறைமுகமாக அமெரிக்காவுக்கு எதிராக சில வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்கு. பத்தாவதுக்கு ஈரான்லாம் ரெடியாக இருக்கான். நம்ம ரஷ்யாவுடைய மச்சான் வடகொரியா ரொம்ப எதிர்பார்க்குறான், எப்படா போர் வரும், அமெரிக்காவை இதோடு அடிச்சு காலி பண்ணு அவன் எதிர்பார்த்துட்டு இருக்கான். இவர் இந்த மாதிரியான சமயத்தில் அப்படியே ட்ரம்ப் வந்து மெட்வெதேவை பார்த்து சொல்கிறார், வார்த்தைகளை பார்த்து விடுங்க, ஆபத்தானதை நோக்கி நீங்கள் போய்கிட்டு இருக்கீங்க. ஏண்டா நீ பெரிய நாடுனா அவனும் பெரிய நாடு தான் ரஷ்யா, நீ ஒற்றை நாடு, உனக்கு என்ன அப்பப்போ இந்த நீ எலும்பு துண்டு போகிற மாதிரி போடுவா, போது உனக்காக வருவாங்க சில நாடுகள். ஆனால் அன்று தொட்டு இன்று வரை மிகவும் நட்பு நாடாக இருக்கிறது இந்தியாவும் ரஷ்யாவும். அதுதான் ஒரு சின்ன ஒரு பயம் தான் காட்டினாங்க. F-35 நாங்கள் வாங்க மாட்டோம்னு அப்படியே அலறிட்டு இப்போ இந்த வரியை ஒத்தி வச்சிருக்கீங்க. இப்போ கொஞ்சம் இது மாதிரி ஒவ்வொன்றையும் பயமுறுத்த எவ்வளோ நேரம் ஆக போகுது இந்தியாவுக்கு? அமெரிக்காவில் இந்திய பணியாளர்கள், இந்தியாவை சேர்ந்தவர்கள் இருக்காங்க, இது எந்த வகையிலும் பாதிக்கப்படக்கூடாது அவங்களுடைய வாழ்வாதாரன்ற ஒரு அடிப்படையினால தான் இப்போ வரைக்கும் இந்தியா கொஞ்சம் பொறுமையாக முடிவுகளை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. தடாலடியாக அடிக்க கொஞ்சம் நேரம் கூட ஆகாது, ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய பாதிக்கப்படக்கூடாதுன்றனால தான் ஒரு முடிவையும் தெளிவாக இந்தியா அடுத்தடுத்த அடிகளை எடுத்து வைத்துக்கிட்டு இருக்கு. ஆனால் எந்த ஒரு இடத்திலும் ரஷ்யாவுக்கும் இந்தியாவுக்கும் பிரிவினை வரவே வராது. இவங்களுடைய சீக்ரெட் அவங்களுடைய அந்த தனிப்பட்ட முறையிலான பேச்சு, நம்ம என்ன படலாம் அடுத்த கட்டமாக அமெரிக்கா இப்படி ஒரு டிமாண்ட் வைக்கிறதுனா நம்ம வேறு மாதிரி மூவ் பண்ணணுமேன்ட்டு ரஷ்யாவும் இந்தியாவும் இன்றளவும் பேசிக்கொண்டு அதற்கான அடுத்தடுத்த நகர்வுகளை 2 பேர் பேசி தான் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அமெரிக்காவின் இந்த காட்டு மிராண்டித்தனம், அதாவது உக்ரைன் வந்து ரஷ்யா அடிக்குதான், இவர் போய் சப்போர்ட் பண்ணி நிப்பாட்டன்னு சொல்கிறாங்க இவங்க கிட்ட. ரஷ்யா வந்து நிப்பாட்டணுமா போகிற உடனடியாக? நீ உக்ரைனுக்கு ஆயுதம் கொடுத்து என்ன மாநாட்டுக்கு கொடுத்த? நீ நல்லவன் தானே, நீ போகிற நிறுத்த தானே பார்க்கணும். என்னத்துக்கு உக்ரைனுக்கு நீ ஆயுதம் கொடுத்த? யூரோப் கண்ட்ரிஸ் மூலமாக அனுப்பி வச்சியே, இப்போ கடைசியில் இனிமேல் கொடுக்க மாட்டேன், காசு கொடுத்து வாங்கிக்கன்ற. ஏன்னா உனக்கு பொருளாதார வீழ்ச்சி வந்துருச்சு. வர்த்தகம் இந்த வெப்பனுடைய இந்த ஆயுத பரிமாற்றங்கள்ல தான் நீ ஃபுல்லாக அமௌண்ட் பார்த்துட்டு இருந்த. அதுதான் மிகப்பெரிய ஒரு உலக அளவில் பெரிய வர்த்தகம். இப்போ அதனமே இலவசமாக கொடுப்பானே, இது வேற வேஸ்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு உக்ரைனுக்கு எதனா போகிற நிப்பாட்டு ரஷ்யாக்கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருந்தேன். இப்போ கடைசியாக நீ நிப்பாட்டலன்னா உன்னை நான் காலி பண்ணிடுவேன்ற மிரட்டுற. உனக்கு வந்து ஏதாச்சும் அங்கங்கே போர் நடக்கணும், சண்டை போட்டு கிடக்கணும் எவனாச்சும், நீ மத்தியஸ்தம் பண்ணுற மாதிரி உள்ள பூந்து ஏதாச்சும் நாடை வந்து கபலகிரம் பண்ணிக்குப்பேன். இப்போ எங்களுக்கு பாகிஸ்தானுக்கு வந்தோன்னா பாகிஸ்தானை கபலகிரம் பண்ணிட்டேன், நீங்கள் என்ன கடங்க போடுறேன் அது போடுறேன் இது போடுறேன்னு ஓரளவுக்கு சுரண்டி காலி பண்ணிடுவேன். அவன் ஒரு லூசு போய் என்ன செய்கிறோம்னே தெரியாமல் செஞ்சுக்கிட்டு இருப்பான். இப்போ அதே மாதிரி ரஷ்யா உக்ரைன் போது உக்ரைன் அப்படியே பயமில்ல உன் கண்ட்ரோலில் கொண்டு வந்துடணும். ரஷ்யா எதற்காக உக்ரைனை போட்டு அடிக்குது? நேட்டோட போய் என்னன்ற நீ நேட்டோட இணைஞ்சிட்டா அமெரிக்கா உள்ள கொண்டு வந்துடுவேன். ரஷ்யாவை பக்கத்திலே மிகப்பெரிய அமெரிக்கா படை ரஷ்யாவுக்கு அச்சுறுத்தலாக இருக்குமா இருக்காதா? அதை எந்த நாடாவது விரும்புமா? அவனுடைய சேஃப்டிக்காக அவன் அடிக்கிறான், நீ ஏதோ உலக மத்தியஸ்தம் மாதிரி கிளம்பிடுற. இந்த இடத்துல இந்தியாவையும் ரஷ்யாவையும் ஏதோ ஒரு வகையில் பிரித்து வைக்கணும்னு அமெரிக்காவின் திட்டம் ரொம்ப நாளாவே நடந்துகிட்டு இருக்கு. அதற்கு கொஞ்சம் கூட இடம் கொடுக்காம இந்தியாவும் ரஷ்யாவும் மூவ் பண்ணி போயிட்டு இருக்கு. இந்த அணு ஆயுதங்கள் தாங்கிய 2 போர்க்கப்பல்களை கொண்டு போய் ஷோகேஸ் மாதிரி நிப்பாட்டி வேணா வைக்கலாம். தாக்குதல் நடத்திட முடியாது அவள் சீக்கிரத்தில் அமெரிக்காவால். அதை உலக நாடுகள் சற்றும் அதை அப்படியே பார்த்துக்கிட்டு இருந்துட போகிறது கிடையாது. ரஷ்யாவுக்கு எதிராக பல நாடுகள் இருக்குது, ஆனால் ரஷ்யாவுக்கு ஆதரவாக இந்தியா போன்ற பெரிய நாடுகள் சைனாவும் ஆதரவுக்கு இருக்கும்போது அவள் சீக்கிரத்தில் யாராலும் ரஷ்யாவை நெருங்கிவிட முடியாது அப்படின்றது நிதர்சனமான உண்மை. அடுத்து ட்ரம்ப் என்ன பேசுகிறார் அப்படின்றத அடுத்த ஒரு நேர்காணலில் பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி.